வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேப் அப் வந்து நடக்குது அப்படின்னா நம்ம அங்கே பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் என்ன, அந்த டூலை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே வந்து பேச போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் மூலம் தெரிவியுங்கள். இப்போது நம்ம நிஃப்டியிலேருந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தடைக்கல் அப்படின்ட்டு நான் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை 22,520 அந்த ரேஞ்சில் ஆல் டைம் ஹை வந்து செட் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் டச் பண்ணிட்டு தான் ஒரு ஃபாலை வந்து கொடுத்துருக்கு. ஸோ 22,520 அப்படின்றது ஆல் டைம் ஹை. சரிங்களா? இன்னொரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22,520 தான் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளையாக வந்து இருந்திருக்கு. ஸோ சப்ளையை ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ சப்ளை நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஆல் டைம் ஹை அப்படின்றது இது கிடச்சிருச்சு. சப்ளை அப்படின்றது என்ன, மார்க்கெட் இந்த ஜோனில் போய் டெஸ்ட் பண்ணிட்டு இங்கே சப்ளை, அதாவது இங்கே விற்கிறாங்க, அதனால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஆல் டைம் ஹை அப்படின்றது என்ன, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து கிடச்சிருக்கு. இப்போது அந்த டூல் என்ன, அதுக்கு தான் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த டூல் அப்படின்றது நம்ம ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷனை வந்து பயன்படுத்திக்க போகிறோம். ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன தேவைப்படும், ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு என்ன தேவைப்படும், ஒரு லோ ஒரு ஹை 2 இருந்தால் ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவே ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷனுக்கு 3 விதமான புள்ளிகள் தேவைப்படும். ஸ்விங்கின் தொடக்க புள்ளி, ஸ்விங்கோடைய முடிவு புள்ளி, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிட்ரேஸ்மெண்ட். சரிங்களா? இது ஸ்விங்கின் தொடக்க புள்ளி, இது ஸ்விங்கோட முடிய புள்ளி, இது வந்து நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட். அப்படி பார்க்குறப்போ இந்த 22,520 அந்த ஜோன் அப்படின்றது நமக்கு என்னவாக கிடச்சிருக்கு, 61.80%. இதை நம்ம கோல்டன் ரேஷியோ அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? மிகப்பெரிய கேப் அப்படின்றத எதை வச்சு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். நிஃப்டி மேக்ஸிமம் டைம்ஸ் எதை ஃபாலோ பண்ணி ஓப்பனிங் கொடுக்கும், கிஃப்ட் நிஃப்டி, அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி பேஸ் பண்ணி ஓப்பனிங் வந்து கொடுக்கும். சிங்கப்பூர் நிஃப்டி 22,524 அப்படின்ற அப்பர் சர்க்கியூட்டில் வந்து இருக்காங்க. சரிங்களா? இங்கே இருந்து அப்படியே பூம் ஆகி ஒரு டே ஃபுல்லாகவே வந்து ஒரு அப்பர் சர்க்கியூட்டில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நிஃப்டியிலையும் நான் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி கேப் அப்பாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஜோன். சரிங்களா? மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் வருவதற்குண்டான வாய்ப்புகள், அம்சங்கள் அத்தனையும் பக்காவாக வந்து பொருந்திருக்கு. ஸோ அப்போது இந்த ஜோனில் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து பேட்டர்ன் உருவாகலாம். ஸோ அப்படி பேட்டர்ன்கள் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் புட் ஆப்ஷன் சைட் போய்க்கலாம். சரிங்களா? 22,520 உலகக்கூடிய மார்க்கெட் அதிகபட்சமாக 22,400 22,360 வரைக்குமே வருவதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா 3 விதமான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த 3 விதமான கன்ஃபர்மேஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். அதனால் அங்கே இருந்து ஒரு செல்லிங் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு வந்து கேப் அப்பாலாம் ஓப்பன் ஆகலை, ஃப்ளாட்டாக தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 23.60% நமக்கு சூப்பர் பியரிஸ் லெவல் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பியரிஸ் லெவல், அடுத்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது தான் கோல்டன் ரேஷியோ. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த பியரிஸ் லெவலுக்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், சூப்பர் பியரிஸ் லெவலுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ இங்கே பிரேக் அவுட் நடக்கும்போது ஃபர்தராக டவுன் சைடு வரும். அதாவது 22,260 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 22,220 22,200 180. சரிங்களா? இப்போ மார்க்கெட்டோடைய டோட்டல் சென்டிமெண்ட் என்னவாக இருக்குது, மார்க்கெட் ஒரு டிப்பு வரும்போது வந்து பையிங் அப்படின்றது ஸ்ட்ராங்காக நடக்குது. என்ன காரணம், எலெக்ஷனோடைய மூடில் வந்து இருக்கிறதுனால. ஸோ எலெக்ஷன் மூடில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு ஃபால் அப்படின்றது இன்னும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட்
மேபி இந்த ஜோன்ஸில் இருந்தெல்லாம் வந்து ரிவர்சல் ஆயிடலாம். 22,180 அப்படின்றத நான் ஃபைனல் சப்போர்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக டவுன் சைடில் ஃபால் ஆகும். 22,180 அப்படின்ற லெவலில் சஸ்டெயின் பண்ணுறாங்க, பேட்டர்ன்களை உருவாக்குது அப்படின்னா அங்கே இருந்து வந்து ரிவர்சல்ஸ் நடக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டோட்டல் பிளான் ஏ. சரிங்களா? பிளான் பி அப்படின்ட்டு ஒன்று வச்சுக்கணும் இல்லைங்களா, சேஃபுக்காக. 22,520 அப்படின்ற புள்ளிக்கு மேலே 15லிருந்து 30 நிமிடங்கள் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணணும். நல்ல வால்யூத்தோடு வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக அப்மூவ் போகலாம். ஃபர்தராக அப்மூவ் போகும் அப்படின்னா எந்த அளவுக்கு டார்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் இல்லை, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் இல்லை, ஸ்ட்ராங்கான சப்ளையும் இல்லை, ஸ்ட்ராங்கான டிமாண்டும் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ ஆல் டைம் ஹை இதுவரை இருந்த கையவே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா இந்த அளவுக்கு தான் டார்கெட் போகும் அப்படின்ட்டு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனில் போஸ்ட் மார்க்கெட்டில் கணிக்கக்கூடிய அளவுக்கு எந்தவித விஷயங்களும் இல்லாதப்போ நம்ம இந்த அளவுக்கு தான் போகும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் ஒரு ஆல் டைம் ஹை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி இந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா குறைந்தபட்சம் சரிங்களா ஒரு 80-100 புள்ளிகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இது ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். அப்போ 22,600 வரை போகும். சரிங்களா? இது ஜஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். அங்கே வால்யூம் எப்படி உருவாகுது அப்படின்றது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து தான் அமையும். அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 47,400. ஸோ இந்த 47,400 அழகாக வந்து ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? இதை நம்ம சப்ளையாக வந்து எடுத்துக்கலாம். அப்போது மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த 47,400 அப்படின்ற புள்ளியை தொட்டுவிட்டு பேட்டர்ன்களை உருவாக்குதா அல்லது வால்யூமை உருவாக்குதா அப்படின்றதை பொறுத்து புட் ஆப்ஷன் சைட் போகலாம். 47,400 47,150 47,000 வரைக்கும் டார்கெட் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் 47,400 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், 47,400 கிட்டே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளையும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜோனில் நம்ம அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ டூவில் வந்து பயன்படுத்தி காமிக்க வேண்டிய நேரம். ஸோ இதில் எப்படி சார் வந்து பயன்படுத்துறது, அங்கே என்னென்ன தேவைப்படும், ஸ்விங்கின் தொடக்க புள்ளி, அடுத்து ஸ்விங்கோடைய ஹை, எந்த அளவுக்கு ஹை கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு ஹை, அடுத்து ஸ்விங்கில் அடுத்து கொடுத்த ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த அளவுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏறக்குறைய 47,400 கிட்டேயே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? கோல்டன் ரேஷியோ அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 47,605 அப்படின்றது அடுத்த கட்ட டார்கெட்டாக இருக்கும். 47,600 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 47,800 வரை சென்றடைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? இன்கேஸ் ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ நமக்கு பிரேக் டவுன் லெவலாக இருக்கக்கூடியது 47,000. சரிங்களா? 47,000 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து ஃபால் வரும். 47,000 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 47,850, 47,850 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 47,680. ஸோ 47,680 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த 47,680 மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணி ரிவர்சல் நடக்கலாம். அப்படி ரிவர்சல் நடக்கிறப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் போகலாம். 47,680 மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 47,500 47,350 வரை வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்து எக்ஸ்பைரி டேவுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திட்டு இருப்பீங்க. ஸோ மிட் கேப்பில் எப்படி வந்து எக்ஸ்பைரி வந்து நடக்க போகுது, அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 10,570. ஸோ 10,570 ப்ரீவியஸாகவும் ரிஜெக்ஷன், இப்போவும் ரிஜெக்ஷன். ஸோ திரும்ப வந்து ஒரு கேப் அப் கொடுத்தாலும் ரிஜெக்ஷன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்னை பொறுத்து மார்க்கெட் விழுகுது அப்படின்னா அதிகபட்சம் 10,500 வரைக்குமே விழுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 10,500 அப்படின்ற லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 10,500 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க
அப்படின்ற பட்சத்தில் ரிவர்சல் வந்து நடக்கலாம். அங்கே பிரேக் டவுன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் 10,470 அப்படின்றத அடுத்துக்கிட்ட சப்போர்ட். 10,470 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபால் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டான டூல் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே தான். ஒரு ஸ்விங்கு லோ, ஒரு ஸ்விங்கு ஹை, அங்கே இருந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய புள்ளி. இப்போ 10,570 அப்படின்றது 61.80% இருக்குது. ஸோ நமக்கு இது எக்ஸ்ட்ரா கிடைத்த கன்ஃபர்மேஷன். நம்ம மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷனோட மட்டும் வந்து ட்ரேட் வந்து பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த கன்ஃபர்மேஷன் எல்லா நாளும் கரெக்டாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட முடியாது. ஒரு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் செட்டப்பாக இருக்கிற பட்சத்தில் அங்கே கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். அங்கே நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அங்கே கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஓகே ரைட் சைடில் வந்து இருக்கோம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதில் இன்கேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சுனாலும் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா குறைவான ஸ்டாப் லாஸ் தான். இப்போ 10,570 கிட்ட ஒரு பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க? அந்த ஹை தான் வந்து ஸ்டாப் லாஸாக வந்து வைப்பீங்க. டார்கெட் எவ்வளோ இருக்குது? ரொம்ப பெருசாக இருக்குது. 10,500 கிட்ட வந்து இருக்குது. சரி, அப்படி பார்க்குறப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 10 பாயிண்ட் தான் வரும். டார்கெட் அப்படின்றது ஒரு 60 புள்ளிகள் கிட்ட வரும். 50-60 புள்ளிகள் கிடைக்குது அப்படின்னா 1:5 ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் தான் நான் வந்து எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 6 ரேஷியோ கிடைக்கக்கூடிய என்ட்ரிஸ் மட்டும் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட். 10 ரூபாய்க்கு 50 ரூபா ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். எப்போ 10,570 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக அப் மூவ் வந்து போகலாம். 10,570 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 10,590. 10,590 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதிகபட்சமாக 10,650 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் இது மூன்றுத்துலையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல் என்ன, ஒரு கேப் அப் ஓப்பனிங்க்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு டூல் புதுசாக நம்ம வச்சு பயன்படுத்தி எப்படிலாம் வந்து அந்த டூலை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த கன்ஃபர்மேஷனை வச்சு எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வலியது வாழும். நன்றி.